மகாலட்சுமி என்ன சொன்னாரு, மாயத்தை நான் காண்பிக்கிறேன், என் கூட பூலோகத்துக்கு அழைச்சிட்டு வந்து எனக்கு நான் வறட்சியா இருக்கு, தண்ணி கொண்டா பண்ண அழகான ஒரு பெண்ணு இருக்கு, பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. அம்மையாருக்கு இவருக்கு திருமணம் நடந்தது, 3 குழந்தைங்க பிறந்தது. 5 வருஷ காலம் அதுங்களோட குடும்பம் நடத்துங்க. குடும்பம் எடுத்து 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வெள்ள பெருக்கு எடுத்து ஓடியாங்க. நாடே முழுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு வெள்ளம். இவருக்கு ஒரே அபயம், 2 குழந்தைய தூக்கி தோண்டி வச்சுக்கிட்டாரு, ஒரு குழந்தை கையில் பிடிச்சிட்டாரு, மனைவியை இப்படி பிடிச்சிட்டாரு. ஆண்டவா, வாழ்க்கையில நான் எந்த கெடுதியும் பண்ணலையப்பா, எனக்கு ஏமா இந்த கஷ்டத்தை கொடுத்த, என் குழந்தைங்கள்லாம் இப்படி வெள்ளத்துல கழிக்குதேன்னு அழுகுறாரு, கண்ணீர் மறைஞ்சாரு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே மனைவி கையை உருவிட்டு போயிட்டாரு வெள்ளத்துல. இந்த 2 குழந்தைய இந்த பையனையாவது காப்பாற்றணும், நம்ம மனைவி போனா போட்டோன்னு பிடிச்சாரு. கொஞ்ச தூரம் போனோம்னா ஒரு கிளத்தை எடுத்தது, கையில பிடிச்ச அந்த குழந்தை போயிடுச்சு. தோல்ல இருக்கிற 2 குழந்தைங்க கொண்டே இருக்குது. அப்போ ராஜா விட்டு போற, அப்பா விட்டே பிடிச்சுக்கோ அப்படின்னு அழுகுறாரு. வெள்ளத்தினுடைய செருக்கு ஏற்பட்டது, 2 குழந்தை கீழே விழுந்தது, 3 குழந்தை இறந்தது, மனைவி இறந்து துச்சத்தினுடைய உச்ச வரத்துல இருந்து அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. அழுது வெள்ளம் கரையேறி வந்தாரு. இன்னைக்கு எழுந்து பாக்குறாரு, நாங்கதான் நான் தண்ணி கேட்டு 5 நிமிஷம் ஆச்சு, நீ எங்க போனேன். 5 நிமிஷம் தான் 5 வருட கால சரிதமா அவருக்கு ஓட்டி காமிச்சாங்க. இந்த மாயையில தான்டா இந்த தினங்க விழுந்து என்ன மறந்துட்டு ஒலாத்துறாங்க. சிவன்றத மறக்க காரணம் இந்த மாயை. நிறைய இருக்கிற போல தோணும், அதுதான் உலக வாழ்க்கை போல தெரியும்.